உலகெங்குமிருந்து சிலப்பதிகாரத்தை செவிமடுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இவங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போது நாம் கால்கோட்காதையில 165 அடிகளை பார்த்திருக்கிறோம். கால்கோள்ங்கிற சொல்லுக்கு பொருள் என்றால் கால் கொள்ளுதல், அதாவது அடித்தளம் நாட்டுதல் என்று பொருள். முதல் வினை என்று பொருள், முதல் வினை தொடங்குதல் என்று பொருள். அந்த கோள் என்று வருவது கொள்ளுதல் என்பதனுடைய திரிவு. அதுக்கு இலக்கணத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் நிலை நீண்ட தொழிற்பெயர் அல்லது முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். முதல் நிலை நீண்டங்கிறது இந்த இடத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். கொள்ளுதல் என்பது கோள் என்று தெரிந்தது. நம்முடைய வாழ்க்கை போக்குகளை எல்லாம் கொள்ளுவதனால்தான் கோள் என்று வானத்திலையும் கோள் என்று பெயர். செவ்வாய் கோள், புதன் கோள், சனி கோள் என்றெல்லாம் வருவதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையின் போக்கை அது கொண்டிருக்கிறது. அதிகாரமாக அதுவே நம்மை செலுத்துகிறது என்று பொருள். இந்த இடத்துல கால்கோள் என்றால் கண்ணகியினுடைய வழிபாட்டு தலத்திற்கு கல்லை கொண்டு வந்து நாட்டுதல். அதற்கு முதல் வினை இந்த கால் கொள்ளுதல் என்பது. அதுக்கு இந்த காலத்திலையும் பெயர் இருக்கு, இல்லாம இல்ல. அதாவது நம்முடைய மரபு கெட்டு போகல. தொல்காப்பிய மரபு நம்மிடம் அறவே சிதைந்து போய்விடவில்லை. அல்லது நாம் மறந்திருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த கால்கோள் என்பது இப்போதெல்லாம் எப்படி இருக்குன்னா காப்பு கட்டுதல்ங்கிறாங்க. காப்பு கட்டுதல் என்றால் என்ன பொருள் என்றால், இந்த திருவிழா நன்கு நடைபெறுவதற்கு எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம். இதற்கு இந்த திருவிழா நடப்பதற்கு நாங்கள் எல்லாரும் கட்டுப்பட்டு இதன் வழி ஒழுகுகிறோம், இதற்கு காவலாக நாங்கள் இருப்போம் என்பதற்காக காப்பு கட்டுதல். காப்பு கட்டிட்டா அந்த ஊர்ல இருக்கிறவங்க வெளியூருக்கு போக மாட்டாங்க. காப்பை நீக்குகிற வரையில இந்த திருவிழா காலம் முடிந்துதான் காப்பு நீக்குவார்கள். அந்த காப்பு நீக்குகிற காலம் வரையில அங்கே அந்த ஊர்ல இருக்கணும். அப்பதான் அந்த திருவிழாவை எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறார்கள் என்பது பொருள். இதெல்லாம் ஒரு சமூக கட்டமைப்பு அப்படி இருந்திருக்கிறது. அந்த வகையில இப்ப கால்கோள் என்பது கண்ணகியினுடைய திருக்கோயிலுக்கு கொண்டு வந்து கல்லை நாட்ட போகிறார்கள். அதான் இப்ப செங்குட்டுவன் படையெடுத்து செல்லுகிறான். இந்த இடத்தில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், வழியில அவனை எதிர்ப்பட்ட 100 கர்ணர் முதலான அரசர் குலத்தவர்கள் எல்லாம் வடக்கே போய் நீ ஒரு கல்லெடுத்து வருவதுதான் உன்னுடைய குறிக்கோள் என்று சொன்னால், அதை நாங்க செய்யறோமே, எதற்காக அவ்வளவு தொலைவு போவான என்றார்கள். இல்ல இல்ல, அது மட்டும் குறிக்கோள் இல்லை. அங்கு வடபுலத்து அரசர்கள் தென் தமிழ்நாட்டு அரசர்களை இகழ்ந்தார்களாம். செங்குட்டுவனை இகழவில்லை, பொதுவாக தென் தமிழ்நாட்டு அரசர்களை குறை கூறினார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த தென்னாட்டு அரசர்கள் எல்லாம் இந்த இமயமலை வரையில் வந்து போனார்கள் என்று சொல்லுவார்கள். அப்போது எம்போலும் மன்னர் இங்கில்லை போலும் நாங்க, எம்மை போன்ற மன்னர்கள் இங்கு இருந்திருந்தார்கள்னா அவர் வந்திருக்க முடியாது என்று சொன்னார்கள். அதற்காக நாம் போகிறோம் என்று இந்த 2 வேலை அவருக்கு. கண்ணகிக்கு கல் கொண்டு வரணும், பணியாத இகழ்ந்து பேசிய வடநாட்டு அரசர்களை போரின்கண் சந்திக்க வேண்டும் என்பது. அதாவது கம்புக்கு களை எடுத்தாது போலவும் இருக்கும், மைத்துனனுக்கு பெண் பார்க்க போனாலும் இருக்கும்னு ஒரு பழமொழி உண்டு. இங்கேயா இங்க வந்தீங்க என்ன, அப்படியே கம்புக்கு களை எடுத்துட்டு இந்த ஊர்ல ஏதோ ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க மச்சனனுக்கு, அதையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேம்மா. 2 வினைகளையும் சேர்த்து பார்ப்பது. அது போல 2 வினைகளையும் சேர்த்துதான் அவர் போறாரு. அப்ப செல்லுகிற வழியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டிலும் தெலுங்கு நாட்டிலும் பிற இடங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் அரசர்கள் எல்லாம் அவருக்கு வந்து திரை செலுத்துகிறார்கள் என்று பார்த்தோம். அப்ப கூத்தர்கள் எல்லாம் அங்கிருந்து வந்து கூத்து நிகழ்த்திய பிறகு சஞ்சயன் என்ற படைத்தலைவன் வருகிறான். அவன் வந்து எல்லாம் ஆயத்தமாக இருப்பதை சொல்லி செல்லுகிறான். சஞ்சயன் போனபின் கஞ்சுகமாக்கள், கஞ்சுகம் என்றால் தலைப்பாகை என்று பொருள். அதாவது தலையில பாகை வைத்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் எல்லாருக்கும் கிடையாது. அதுல சிறப்பாக வீரப்பணி புரிந்தவர்களுக்கு அரசன் அந்த தலைப்பாகையை சூட்டுவார். அவர்கள் தான் கஞ்சுகமாக்கள் என்று சொல்லப்படுவார். சஞ்சயன் போன பின் கஞ்சுகமாக்கள், ஏன் மாக்கள்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டான். மக்கள் தானே, மாக்கள் என்றால் விலங்குகளாச்ச அப்படின்னு ஒரு மாணவர் கேட்டார்.
இது பாடம் நடத்துற காலத்துல மாக்கள் என்றால் விலங்குகளாச்ச, மக்கள் தாமே ஆறறிவு உயிரே, மாக்களுக்கு அந்த மாதிரி அறிவு இல்லையே என்பதுதானே தொல்காப்பியம். அப்படி இருக்கும்போது விலங்குகள் என்றுதானே சொல்ல வேண்டும். ஏன் மாக்கள் என்று ஒரே ஒரு இடத்துல 10 பாட்டுக்கு ஒரே எடுத்துக்கிற போது நச்சினார்க்கினியர் சொல்லுகிறார், பொதுநலம் கருதி வினை செய்யக்கூடிய எல்லாரும் மக்கள், தம்மினையே கருதுகிறவர்கள் மாக்கள் அப்படின்னாரு. அதாவது உடம்பால மட்டும் மனிதனா இருந்தா போதாது, செய்வினையாலும் உள்ளத்தாலும் மனிதனாக இருக்கும். அதனால கஞ்சுக மாக்கள்னா இவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேலை தான் தெரியும், இட்ட பணியை செய்வார்கள், அவ்வளவுதான். பெரிய ஆராய்ச்சி அறிவெல்லாம் இவர்களிடம் இல்லைங்கிறதுக்காக அவ்வாறு சொன்னார்கள். தவம் செய் மாக்கள் தம்முடம் விடாதுன்னு 10 பாட்டுல ஒரு புறநாற்று படையில ஒரு அடி வரும். தவம் செய் மாக்கள்னா அதாவது தங்களுடைய நலன் கருதி தாம் முத்தி பெற வேண்டும் என்று கருதி தவம் செய்யக்கூடியவர்கள் மாக்கள் தான். ஆனால் மக்களுக்காக சமுதாயத்திடையே உழன்று அவர்களுக்காக நல்வினை செய்யக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய வினையெல்லாம் தவம், அவர்கள் தான் மக்கள் என்று நச்சினார்க்கினியர் உரை வகுத்தார். அது தவம் செய் மாக்கள் எஞ்சா நாவினர் ஈரைஞூற்றுவர் 1000 பேர். சந்தின் குப்பையும், குப்பைங்கிறதுக்கு நான் சென்ற வகுப்புல சொன்ன குவியல் என்றுதான் பொருள், அது ஒரு டீகிரடேஷன் என்று. தாழ்நீர் முத்தும், தாழ்நீர் கடல், கடலின் கண் வந்த முத்தும் தென்னரிட்ட திரையோடு உணர்ந்து பாண்டியன் கொண்டு இவற்றையெல்லாம் திரையாக அந்த பொருளா எல்லாம் கொடுக்குறான். கண்ணெழுத்தாளர், இந்த கண்ணெழுத்தாளர்ங்கிறத பாருங்க, அவங்கதான் திருமுகம் எழுதக்கூடியவர்கள். ஓலையில இங்க இருந்து வரவு இவ்வளவு, பாண்டியன் கொடுத்தது இன்னது, எல்லாத்துக்கும் கணக்கு, அது எல்லா கணக்கையும் எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் திருமுகம் எழுதுவார்னு பேரவர். அந்த கண்ணெழுத்தாளர்கள் அவர்கள் எழுதி வைத்து இருக்கக்கூடியவர்கள், காவல் வேந்தன் மண்ணுடை முடங்கலும் மன்னவர்களித்தாங்கு, அந்த எழுத்தாளர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த ஓலையையும் அரசர்களுடைய மண்ணுடை முடங்கலையும், மண்ணுடைன்னா முத்திரையிட்ட மடங்கள், அதை நம்ம முன்னே பார்த்திருக்கிறோம். மாதவியினுடைய கடிதம் முத்திரையிடப்பட்டிருந்தது, கோவலனுக்கு கொடுத்து அனுப்புறா, வசந்த மாலையிடம் கொடுத்து அனுப்பக்கூடிய கடிதம், அதுக்கு முன்னால அந்தணனிடம் கொடுத்து அனுப்புகிற கடிதம், இவற்றையெல்லாம் எப்படி முத்திரையிடுவது என்றால் எப்படி, ரொம்ப அருமையாக இளங்கோவடிகள் சொல்றாரு. இது ஒரு கலை காப்பியம். அதனால தாழை மடலில், மடல் தாழை மடல், இப்படி எல்லாம் எழுத முடியுமான்னு கேட்கக்கூடாது. என்ன கவிதை அழகு என்று வருகிற போது கற்பனை அங்கே குடிகொண்டு, தாழை மடல் எடுத்து பித்திகை அரும்பெடுத்து அதை செம்பஞ்சு குடம்பிலே தோய்த்து அந்த தாழை மடலிலே மாதவி மடல் எழுதுகிறாள். அது முதல் மடல். இந்த 2 மடலுக்குள்ள வேறுபாட்டை பாருங்க. 2 கடிதங்கள்னு எழுதியிருக்காரு ஒரு கட்டுரை, பேராசிரியர் வரதராசனார், ரொம்ப அருமையான கட்டுரை. இதுல முதல் கட்டுரையில தாழை மடல் எடுத்து பித்திகை அரும்பெடுத்து அதை செம்பஞ்சு குடம்பிலே தோய்த்து காதல் மடலாக எழுதுகிறாள் மாதவி. அது காதல் மனம் கமழ்வதாக இருக்கிறது. அதற்கு கலை மனம் தோய்ந்த ஒரு வடிவத்தை கொடுக்கிறார் இளங்கோவடி. அத எழுதி மடிச்சு இந்த தாழை மடலை மேலே தன்னுடைய கூந்தலிலே ஒன்றை எடுத்து சுற்றி அதற்கு மேலே மண்ணால் அமைந்த ஒரு முத்திரை இடுகிறாள். அது யாரும் பிரிச்சா தெரியும். கொண்டு போய் கொடுத்து கொண்டு வா அந்த ஆளை இங்க அப்படிங்கிறா. அப்பெல்லாம் ஒரு அதிகாரத்தை விடுவான்னு தெரியும், அப்படி நம்புகிறாள் அவள். அவன் வரல. 2வது கடிதம் இந்த கலைச்சிறப்பெல்லாம் இல்லை. சுற்றிலும் மலர்களால் தொடுக்கப்பட்ட மலர் சரத்துக்கு இடையிலே தாழை மடலை செருகி எழுதிய அந்த மாதிரியான மடல் இல்லை. வெறும் பனை ஓலையில அடிகழு முன்னறி ஆனடி விழுந்தேன், வடியா கிளவி மடக்குழல் வேண்டும், குறவர் பணி அன்றியும் குறப்பிறப்பாட்டியோடு இரவிடை கடிதற்கு என்படை பறியாது, கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும், பொய்தீர் காட்சி புறையோய் பொற்றின்னு 2வது கடிதம் எழுதினான். அதுல அப்படியே பணிவு அடக்கம், இனிமே வரப்போறது இல்ல, அவன் போயிட்டான். அதனால அவனுடைய திருவடிகளுக்கு வணக்கம் செலுத்துவோம், நான் ஒன்னும் பிழை செய்யலப்பா அப்படின்னு சொல்லி மாதவி. ரொம்ப வருந்தத்தக்க ஒரு கடிதம். நான் என்ன தப்பு பண்ணேன், என்னிடம் நீ சிறந்ததன் காரணமாக நீ வெளியூருக்கு போயிட்டேங்கிற போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நானா அதற்கு காரணம் என்று சொல்லி அவ எழுதிய கடிதத்திற்கு அப்படியெல்லாம் ஒரு பொருளை காட்டுமாறு இளங்கோவடிகள் ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறாரு. அதனால இதுதான்
கடிதம் இந்த காலத்துல ஓலை போக்குகிற முறை. வீங்கினி ஆங்கவன் ஏகிய பின்னர் அவன் எல்லாம் அதெல்லாம் கொடுத்து போன பிறகு வீங்கு நீர் ஞாலம் ஆழ்வோன் ஓங்கிய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ் குடி உலகத்தை ஆண்டிருக்கிறது. அதாவது இந்திய மண் முழுமையை ஆண்டிருக்கிறது. அயல் நாடுகளிலும் சென்று வணிக உறவு கொண்டிருந்தது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அதனால ஒரு 5000 ஆண்டு கால வரலாறு இந்த மொழிக்கு இருக்கிறது. நல்ல தேடி துருவி பார்த்தா நமக்கு கிடைக்கும். தொல்காப்பியத்திலே இதனுடைய சுவடுகள்லாம் இருக்கின்றன. அதனால இதனை ஒரு செம்மொழி என்று அறிவிப்பதற்கு எவ்வளவு காலமாயிருப்பாருங்க ஒரு அரசுக்கு. அது நான் இப்போது ஒரு அனுபவத்தை சொல்லுகிறேன். அது கேட்பதற்கு இனிதாக இருக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் அமெரிக்கா சென்றிருந்த போது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல விட்சல் என்று ஒரு பெருமகனை சந்தித்தேன். ரொம்ப தள்ளாத வயதுடையவர், சமஸ்கிருத பேராசிரியர். அந்த சமஸ்கிருத பேராசிரியர் பல மொழி நூல்களை எல்லாம் நன்கு ஆராய்ந்து படித்தவர். அவர் என்னுடைய சொற்பொழிவை, இலக்கண சொற்பொழிவை அங்கே உட்கார்ந்து நீண்ட நேரம் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது அவரோடு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொண்டேன். அப்போது அவர் சொன்னாரு, அவர் சொல்லல எனக்கு அந்த குறிப்பு, அவரை பற்றிய மற்றவர்கள் தெரிவித்த குறிப்பு. அமெரிக்காவில ஒருத்தர் வழக்கு தொடுத்தார். தமிழ் செம்மொழி இல்லை, வாஷிங்டன் கோர்ட்ல தமிழ் செம்மொழி ஆகாது, அதற்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு ஒருத்தர் வழக்கு தொடுத்தார். கொடுத்த உடனே அங்க அதை விசாரணைக்கு அழைக்கும் போது யாராவது சில வல்லுநர்களை கூப்பிட்டு தான் அதை கேட்கணும். அதனால எனக்கு இது தெரியாதுன்னு அந்த அறமன்றின் நடுவர் நீதிபதி என்ன செய்தார் என்றால், உடனே யாரு இங்க பெரிய ஆளு, நன்கு படித்த ஒரு சான்றோர் யாரு, சமஸ்கிருத பேராசிரியர் விட்சல்ங்கிறவரை கூப்பிடலான்னு வாங்க. விட்சலை அழைத்தார். அவர் சமஸ்கிருத பேராசிரியர். அவர் என்ன சொல்லுவாரு இயல்பாக, சமஸ்கிருதம் தாங்க செம்மொழி, தமிழ் அவ்வளவு செம்மொழியாக கருதுவதற்கு இல்லைன்னு அவர் சொல்லலாம், சொல்லக்கூடும். ஆனால் அவர் கூண்டுல வந்து நின்று தொல்காப்பியம், சங்க இலக்கியம் போன்ற மிகப்பெரிய கருவூலங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இதனை செம்மொழி என்று சொல்வது முற்றிலும் தகும் அப்படின்னார். அதற்காக அவர் பெரிய எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியது. அதனால ஒரு 5000 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாம் அது கொஞ்சம் தொல்காப்பியத்தினுடைய அந்த கடந்த கால சுவடுகளை பார்த்தீர்களானால் நன்றாக தெரியும். சங்க இலக்கியத்துல அவற்றுடைய சுவடுகள்லாம் நிறைய இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்க படியுங்கள். வீங்கு நீர் ஞானம் ஆழ்வோன் ஓங்கிய நாடாள் செல்வர் நல்வலன் ஏத்த பல பகுதிகளிலும் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அவனை வலன் நல் வலன் ஏத்த, வலன்னு வெற்றி அவன் வெற்றி பெற வேண்டும் என்று ஏத்த பாடி இருக்கை நீங்கி, பாடி இருக்கைன்னு தங்கும் இடம், போருக்கு முன்னாலே தங்கி இருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் பாடி, பாடி வீடு என்று பொருள். பாடி இருக்கை நீங்கி பெயர்ந்து கங்கை பேரியாற்று கண்ணரில் பெற்ற, கண்ணர்ங்கிறதுக்கு பாருங்க ரன்னகரம் போட்டிருப்பாருங்க, அது கண்ணர்னா காதல குண்டலம் உடையவன் பொருள், அதான் கர்ணன், அது கண்ணன் என்று தெரிந்தது. கண்ணரில் பெற்ற வங்கப்பரப்பின் வடமருங்கு எய்தி, அதனால வங்காளத்தினுடைய வடபகுதியை அடைந்து ஆங்கவர் எதிர்கொள்ள அந்த நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் எதிர்கொண்டார். செங்குட்டுவன் வருகிறான் என்ற செய்தி எல்லா திசைகளிலும் ஓலை வழியாக போக்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்ட அரசர்கள் எல்லாம் வந்து அவனுக்கு அன்பு கூறினார்கள், வாழ்த்து சொன்னார்கள், பணிந்தார்கள். ஓங்கு நீர்வேலி உத்தரம் மறி, கடலால் சூழப்பட்ட உத்தரப்பிரதேசம், ஓங்கு நீர்வேலி உத்தரமறி பகைப்புலம்புக்கு பாசறை இருந்த, அது வேற்று நாடு. அங்க போய் பாசறையில இருக்கின்ற காலத்து தகைப்பெருந்தானை மறவோன் தன் முன், மறவோன் என்றால் மரம் பொருந்தியவன், வீரம். தகைப்பெருந்தானை தகுதி உடைய தானையினை உடைய அந்த வீர மறவனாகிய அரசன், அவனுக்கு முன்னால உத்தரன், விசித்திரன், உருத்திரன், பைரவன், சித்திரன், சிங்கன், தனுத்தரன், சிவேதன் என்ற வடதிசை மருங்கின் மன்னர்கள்லாம் வந்தார்கள். உத்தரன், விசித்திரன், இதுல உருத்திரன் பைரவன்கிறது சைவ சமயத்து பெயர்கள். உருத்திரன், பைரவன், சித்திரன், சிங்கன், தனுத்தரன், சிவேதன் ஆகியவையெல்லாம் குலப்பெயர்கள். இவர்கள்லாம் வடதிசை மருங்கின் மன்னரெல்லாம் தென்தமிழ்நாட்டில் காண்கதும் யாமென பார்ப்போம். அந்த தென்னாட்டிலிருந்து வரக்கூடிய அரசர்களுடைய அரசனுடைய வலிமை என்று யாமென கலந்த கேண்மையில் அவங்க ஒன்றாக கூடி
இந்த சித்திரன், விசித்திரன், பைரவன் ஆகிய இவர்களெல்லாம் இந்த தென்னாட்டு வேந்தனுடைய வலிமையை நாம் பார்ப்போம் ஒரு கை என்று சொல்லி காண்குதும் யாம் என, காண்குதும் இந்த மாதிரியான வினைமுற்றெல்லாம் பார்க்கணும். காண்குதும்னா தன்மை, பன்மை, வினைமுற்று நாம் பார்ப்போம். காண்குதும் யாம் என கலந்த கேண்மையில், கேண்மைன்னா நட்பு, அவர்களுக்குள்ளார நட்பு இருக்கு. கலந்த கேண்மையில் கனக விசயர், கனக விசயர் என்ற 2 மன்னர்களும் இந்த சித்திரன், விசித்திரன் முதலாகிய ஏனைய மன்னர்களோடும் கலந்த நட்பின் காரணமாக ஒன்று கூடி நிலந்திரைத்தானையோடு, நிலத்தையே நடுங்க வைக்கக்கூடிய, திரைன்னு சுருங்குமாறு, நிலம் சுருங்கி போகுமாறு பரந்த பெரும் சேனையோடு நிகர்த்து மேல் வர அவர்கள் படையெடுத்து வருகிறார். இறைதேர் வட்ட உடனே செங்குட்டுவனுடைய நிலைமை என்ன? இறைதேர் வட்டத்து எழுந்த அரிமா, சிங்கம் ஒன்று இரையை தேடி புறப்பட்டது போல, அரிமா ஒன்று இரையை தேடி புறப்பட்டது போல கரிமா பெருநிறை கண்டு உளம் சிறந்து, கரிமான யானை, யானை படைகளுக்கு எதிராக ஒரு சிங்கம் அங்கிருந்து வந்து போரிலே நாம் சந்திப்போம் என்று வருவது போல பாய்ந்த பண்பில் பல்வேல் மன்னர் அவன் அங்கிருந்து வந்து படையெடுத்து செங்குட்டுவன் அங்கிருந்து இந்த மன்னர்களை எதிர்கொள்கிறான். காஞ்சி தானையோடு, இந்த இடத்துல ஒரு குறிப்பை நான் சொல்ல வேண்டும். இந்த குறிப்பெல்லாம் முறைகள்னால புலப்படாமல் போய்விட்டன. இப்ப பழைய காலத்துல அதெல்லாம் ரொம்ப செம்மையாக இருந்தது. எல்லாத்துக்கும் வேறும் முதலும் தொல்காப்பியம் தான் நமக்கு. இப்ப அதை பார்த்தா தெரியும். காஞ்சின்னா என்ன என்றால், தொல்காப்பிய இலக்கணப்படி காஞ்சி என்பது நிலையாது. நிலையாதுன்னு என்ன? எல்லாரும் பிறந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க ஐயா, எல்லாரையும் போக்கி இந்த சுடுகாடு மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு ஐயாங்கிறான். செல்லா இயல்புடையது இந்த காடு, ஆடு வாழ்த்துன்னே பாடுவாங்க. அவ்வாறு சொல்லக்கூடிய அந்த நிலையில அதுதான் காஞ்சி திணை தொல்காப்பிய இலக்கணப்படி. ஆனா பின்னால வந்த இலக்கணத்துல காஞ்சி என்பது அஞ்சி மன்னன் ஒருவன் போர் தொடுத்து போறான், அவனை எதிர்கொள்வது காஞ்சி. இப்ப கனக விசயர் வஞ்சி சூடி வருகிறார்கள். அவங்க வஞ்சி சூடுகிற மரபு இல்ல, நம்ம தமிழ் மரபு படி பார்த்தா அவர்கள் வஞ்சி கருத்தோடு வருகிறார்கள் இவனை தாக்குவதற்கு. இவன் காஞ்சி சூடி போகிறான், அதாவது எதிர் ஊன்றல். வஞ்சியாரை எதிர்த்து தம்மை இகழ்ந்தவர்களை, தம்மோடு பகைத்தவர்களை எதிர்கொள்கின்ற அதற்கு பெயர் தான் காஞ்சி திணை என்பது பிற்காலத்து பெயர். நீ எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, தொல்காப்பிய இலக்கணப்படி சிலப்பதிகாரம் இல்லை, அது தொல்காப்பியத்திற்கு பின் வந்த பன்னிரு படலம் என்ற அந்த இலக்கணப்படி, அதிலிருந்து சொல்லி இருக்கக்கூடிய புறத்தனை இலக்கணத்தின்படி இங்கே திணை பொருள் சொல்லப்பட்டது. அதனால காலத்துக்கு மாறுபட புது நூல்கள் வர வர காலச்சூழல்களுக்கு தகுந்தாற் போல இலக்கணம் மாறிக்கொண்டிருக்கும். அந்த வகையில இங்க காஞ்சி திணை காஞ்சி தானையோடு காவலன் மலைப்பன்னு வேறுபட, முரண்பட, மோத வெயிற்கதிர் விளங்கிய துயிர்கொடி பந்தம். வெயிலே தெரியல, அவ்வளவு கொடிகளை எடுத்திருக்கிறாங்க. அந்த கொடிகளுடைய நிழல்ல இந்த படைகள் அப்படி தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றன. வடித்தோல் கொடும்பறை, தோல்னா கேடயம்னு பொருள். அந்த காலத்துல தோல் என்பது கேடயத்தை குறித்தது. ஒருவேளை தோலால கூட செய்யப்பட்டிருக்கலாம், அப்புறம் அது உலோகத்தால செய்யப்பட்டது. கேடயம், கிடுகு என்பது தமிழ் சொற்கள். வடித்தோல் கொடும்பறை, வடித்தோல்னா தெளிந்து எடுத்த அந்த கேடயங்கள். கொடும்பறை மிக கடுமையான முழங்குகின்ற பறை என்ற கருவி. இந்த பறை என்பது மங்கள வாத்தியமாகவும் இருக்கும், அதே போல துக்கத்திற்கும் இந்த கருவி இசைக்கப்படுவது உண்டு. கொடும்பறை, வால்வளை, வால்னு வெண்மை, வெண்மை தூய்மை என்று பொருள் வால்ங்கிறதுக்கு. இந்த விலங்குகள் எல்லாம் தம்மை தூய்மை செய்து கொள்வதற்கு பயன்படுவதனால அதுக்கு வால்னு பேர். வால்னா தூய்மைன்னு பொருள். தூய்மை இன்மைக்கு ஒரு சொல் இருக்கு, அது சிலப்பதிகாரத்துலதான் அதை பார்க்கலாம். அதை நம்ம முன்பே பார்த்தோம். அதாவது மாதவி மணிமேகலையை பெற்று எடுத்த பிறகு அந்த தூய்மை இன்மை அவளிடத்து பெற்று, அந்த மகப்பேறு பெற்றதுனால ஏற்பட்ட தூய்மை சில நாளைக்கு இருக்கும், சில நாளைக்கு இருக்காது. அந்த தூய்மை இன்மைக்கு ஒரு சொல் இருக்கு, அது சிலப்பதிகாரத்துல தான் அதை பார்க்கலாம். அதை நம்ம முன்பே பார்த்தோம். அதாவது மாதவி மணிமேகலையை பெற்று எடுத்த பிறகு அந்த தூய்மை இன்மை அவளிடத்து பெற்று, அந்த மகப்பேறு, மகப்பேறு பெற்றதுனால ஏற்பட்ட தூய்மை சில நாளைக்கு இருக்கும்,
அப்புறம் நீராட்டி கொண்டு வந்து வீட்டிலே சேர்த்து கொள்வார்கள். அந்த நாளுக்கு பேரு வாலாமை நீங்கிய நாள். வால்னா தூய்மை, வாலாமைன்னா தூய்மை இன்மை. இது வேற இந்த சொல் அங்க வேற எங்கேயும் வரல பாருங்க. வாலாமை நீங்கிய நாள், அதாவது அணிமேகலையார் 1000 கணிகேறு மணிமேகலை என்று வாழ்த்திய நான்று. எல்லாரும் மணிமேகலை மணிமேகலைன்னு சொல்லி வாழ்த்துறாங்களா அந்த பெண்ணு. அது என்ன மணிமேகலைங்கிற பேர் எங்க இருந்து வந்தது என்றால், அது கோவலனுடைய குல தெய்வம் அந்த மணிமேகலை. அது ஏன் அது குல தெய்வம் என்றால், என் முன்னோன் ஒருவன் கடலிலே நாவாய் செலுத்தி வணிகத்திற்காக வேறு நாடு சென்றான். அப்போது கடல் அலை அவனை அலைக்கழித்து அவனுடைய களத்தை சிதைத்தது. அப்போது ஐயகோ என்று அவன் அலறி இந்த கடலிடையே அந்த பெருகி வரக்கூடிய அலையிடையே அவன் தவித்த போது அவனை காப்பாற்றியது மணிமேகலை என்ற எங்களுடைய குலதெய்வம். அது என்னை கரை சேர்த்தது, அவனை கரை சேர்த்தது. அவனுடைய வழியிலே வந்த நான், ஆகவே என்னுடைய மகளுக்கு மணிமேகலை என்று பெயர் வையுங்கள் என்று கோவலன் சொன்னான் என்று நாம் அடைக்கல காதையில பார்த்தோம். அந்த வடித்தோல் கொடும்பறை வால் வளை வளை வெண்மையான சங்கு, நெடு வயிறு, வயிறுனா கொம்பு, கொம்புன்னா வளைஞ்சு நிமிர்ந்து இருக்கும். அதுதான் எக்காலம்னு அதுக்கு இன்னொரு பேரு. அந்த காலத்துல அரசர்கள்லாம் ஊர்வலம் வருகிற போது அந்த எக்காலம் ஒலிக்கும். இறைவனுடைய உலா வருகின்ற போதும் தெருக்கள்ல எக்காலம் ஒலிக்கும். இன்னும் ரொம்ப எக்காலமா இருக்குன்னு இப்பவும் அது வழக்கில் இருக்கு. ரொம்ப பெருசா பேசுறான், நிமிர்ந்து பேசுவான் ஒருத்தன் குரல் எடுத்து. அது என்னையா ரொம்ப எக்காலமா இருக்கு அப்படிம்பாங்க. எக்காலம்னா அந்த ஊது கொம்பாலே ஊதுதல். அந்த எட்டயபுரத்து அரசர் வர்றாரு. எட்டயபுரம்ங்கிறது ஒரு சிறிய பகுதி தான். அதற்கு ஒரு அரசன் அவன் தன்னை பேரரசன் என்று சொல்லிக் கொள்வான். அந்த எட்டயபுரத்து அரசன் அங்கிருந்து எட்டப்ப பூபதி தெருவில் வருகிற போது எல்லாரும் எழுந்திருச்சுன்னு அங்கிருந்து அந்த எக்காலத்தினுடைய சத்தம் கேட்ட உடனே தரையில விழுந்து வணங்குறான்லாம். அப்ப திண்ணையில உட்கார்ந்து கொண்டு காலை ஆட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளு, என்ன எக்காலமா, அதாவது ப்ரொக்ளமேஷன் ஆஃப் ஸ்டூபிடிட்டின்னா, அறியாமையினுடைய எக்காலம் இதுன்னா, அவன் தான் பாரதி. அப்படி சொன்னான். இந்த எக்காலம் என்பது அரசர்களுடைய வருகைக்காக ஊதப்படுவது. அது போல நெடுவை, அது வயிறு என்று சொல்லப்படும் பழந்தமிழ்ல. வயிறு இடிக்குரல் முரசம், இடி போன்று எழுப்புகின்ற முரசம். நாலடியார்ல ஒரு அருமையான பாட்டு இருக்கு. அதாவது இடிக்கு முரசத்தினுடைய ஒலியை 3 யோசனை தூரம் கேட்குமா. அது ஒரு 6 கல் 7 கல் தொலைவு அந்த முரசனுடைய ஒலி கேட்கும். சரி, ஆனா அதை விட அதிகமா கேட்கறது ஒண்ணு உலகத்துல இருக்குன்னு நான் நாலடி ஆசிரியர். என்ன என்றால், அடுக்கிய 3 உலகம் கேட்குமே கொடுத்தார் எனப்படும் சொல்லணும். 3 உலகமும் கேட்கும். கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல் இருக்க, கொடுக்கிறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது. தமக்கென்று பொருள் சேர்ப்பாரே தவிர எல்லாவற்றும் நல்வினைகளுக்காக பொருள் கொடுப்பது என்பது இல்லை. அது பல பேரிடம் இல்லாத ஒரு செயலாக இருக்கும். இப்ப பாருங்க, தமிழ் பல்கலைக்கழகத்துல ஒரு இலக்கண பயிலரங்கு நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அதற்குரிய பொருட்செலவு வேண்டும். அமெரிக்காவிலிருந்தும் ஹவாய் தீவிலிருந்தும் இருக்கக்கூடிய அன்பர்கள் 3 பேர் அந்த முழு செலவையும் ஏற்று அந்த துறைக்கு அதை அனுப்பி அதை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து. அதாவது ஈகை செல்வர்களால் தான் மொழியும் வளர்ந்தது. அந்நாள் மன்னர் கொடுத்த கொடைதானே இந்நாள் மட்டும் தண்டமிழ் இருப்பதற்கு அடிப்படை மானேன் என்று புரட்சி கவிஞன் பாடினார். மன்னர்கள் மட்டும் தமிழை ஆதரிக்கவில்லை என்றுதான் போயிருக்கும். அவர்கள் தமிழுக்கு மிகப்பெரிய சிறப்பு செய்தார்கள். பாணர்கள் என்று வந்துவிட்டால் போதும், பாடினியும் பாணனும் அங்கிருந்து வருகின்ற போது அவர்களுக்கு விருந்தளித்து எல்லா சிறப்பும் செய்து திருமாவளவன் என்ற கரிகார் பெருவளத்தான் அங்கிருந்து ஏன் பேர் புறப்படுறீங்க, தங்கி போகலாமே அப்படிங்கிறான். இல்ல இல்ல, அவங்க ஊருக்கு போறதுக்கு காரணம் சொல்றாங்க. இங்க வந்து சாப்பிட்டு எங்களுடைய உடம்பே எங்களால நம்ப முடியாத அளவுக்கு பருத்து போச்சு. கொஞ்சம் போய் பசி பட்டினின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அதனால நாங்க ஊருக்கு போறோம். இப்படியே இருக்க பொருளாற்றப்படையில மிகையாக சொல்லல. அதனால நாங்க ஊருக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப வருத்தத்தோடு கரிகார் பெருவளத்தானவர்களை வழி அனுப்புகிற போது எப்படி அனுப்பு, தேர்ல ஏற்றி அந்த தேர்ப்பாகனை பார்த்து கையில வச்சிருக்கிற சாட்டையை என்கிட்ட கொடுத்துரு,
அதை வச்சுட்டு விரட்டுனா இவங்கெல்லாம் தேர்ல ஏறி போகாதவர்கள் விழுந்துருவாங்க. அதனால சாட்டை கோல தான் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு காலின் 7 அடி பின் சென்று நாடாளுகின்ற மன்னன் கரிகாலன் இமயம் வரையில் சென்றவன். அவன் இந்த எளிய பாணர்களுக்கு காலின் அந்த தேர் ஊறும் போது காலின் 7 அடி பின் சென்று பின்னாலே போய் வழி அனுப்பினான் என்று வரும். அதனால இந்த மன்னர் கொடுத்த கொடைதான் இந்நாள் வரையில இந்த தமிழ் இருக்கிறது. எல்லாரும் இந்த பான்கடன் என்று சொல்லுவார்கள். அடிக்கடி அந்த அம்மா வைதேகி கூட சொல்லுவாங்க, இது பான்கடன் என்பது போல நம் கடன், புலவர் கடன், தமிழ் படிப்போர் கடன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதுபோல அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த மன்னர்கள் கொடுத்த கொடைதான் இன்றைய வரையில தமிழ் வாழ்கிறது. பல நூல்கள் எல்லாம் போயிருக்கும். ஐயர் அவர்கள் அந்த நூலை பதிப்பிக்க போகின்ற போதெல்லாம் அக்காலத்தில் இருந்த குறுநில மன்னர்கள் நிறைய உதவி செய்தார். அங்கிருந்து ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானத்தினுடைய சேதுபதி உட்கார்ந்திருக்கூடிய இடத்துல ஐயர் அங்கிருந்து போன உடனே தன்னுடைய பக்கத்திலே உட்கார வைத்துக் கொள்கிறார் இந்த சேதுபதி அரசர். பாஸ்கர சேதுபதி என்றால் அப்பொழுது பெரிய கொடைஞன். அவர் உடனே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். என்ன அப்பெல்லாம் இப்ப சிலப்பதிகாரத்தை பதிப்பிச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு இவருக்கு பார்க்கறது கூசு நாக்கு. அப்பதான் அவர் சொல்றாரு, எனக்குதான் உங்க சமஸ்தானத்தையே கொடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன இருக்குன்னு. சமஸ்தானத்தை கொடுத்துட்டேனா அப்படிங்கிறார். சமஸ்தானம் உங்களோடு சமமாக உட்கார்ந்தக்கூடிய இந்த இருக்கையே கொடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன இருக்குன்னார். அதை கேட்டு மகிழ்ந்து இந்த சிலப்பதிகாரம் பதிப்பிப்பதற்குரிய அந்த தொகையை அந்த சேதுபதி அரசு கொடுத்தார். இல்லாட்டி சிலப்பதிகாரம் எப்படி வரும்? அதனால இப்படியெல்லாம் அருந்தமிழ் நூல்களை பதிப்பிக்கக்கூடிய பணியை செய்யணும். இப்ப மறுபடியும் இந்த நூல்கள்லாம் மறுபதிப்பாக வரணும். அவற்றையெல்லாம் எடுத்து செய்ய வேண்டும். அதெல்லாம் தான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும். அவ இடிக்குரல் முரசம் இழுமன் பாண்டில், பாண்டில்னா கஞ்சதாளம், ரொம்ப வட்டமா பெருசா இதுல செய்திருக்கணும். பல உலோகங்கள் கலந்த நல்ல முறின்னு சொல்லுவாங்க. அந்த முறியினால செய்யப்பட்டது. அது டம்முன்னு அது தட்டும் போது ஒலிக்கும். இந்த மாதிரி கருவிகள்லாம் பார்க்கணும்னு நீங்க எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு வருவீர்களானால் நம்முடைய செயலகத்துல தனியாக ஒரு இடம் இருக்கு, காட்சி சாலை. அதுல அந்த காலத்து போர்க்கருவிகள், அந்த காலத்து அரண்மனையில இருந்த பிற பிற கலன்கள் ஆகியவை எல்லாம் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன, பார்க்கலாம். பாண்டில் உயிர்ப்பலி உண்ணும் உருவு குரல் முரசம். உருவுன்னா இடி, உருவு குரல் முரசம். அந்த இந்த இடத்துல ஒரு வேறுபாடு இருக்கு. உருமுங்கிறதுக்கு இடையினம் போட்டிருக்கு. அப்படி போட்டா இடி. வல்லினம் போட்டுனீங்கன்னா அது உருமுதல். சிங்கம் உருமிற்றுங்கிறது அது வேற. இந்த உருமுங்கிறதுக்கு இடின்னு பொருள். உருமுக்குரல் முழக்கத்து மயிர்கண் முரசமொடு. முரசு கட்டில்னு எழுதணும், முரசு கட்டில்னு எழுதக்கூடாது. ஏன்னா இடைத்தொடர் குத்தி எழுதுறதுக்கு பிறகு ஒற்று வராது. அரசு போக்குவரத்துன்னு அந்த தொடக்க காலத்துல அரசு போக்குவரத்துன்னு எழுதிட்டாங்க. அப்பெல்லாம் ஆசிரியனாக இருந்த காலம். உடனே அரசாங்கத்துக்கு எழுதின அரசு போக்குவரத்துன்னு எழுதாதீங்க, எல்லா பேருந்துகள்லையும் இருக்கிறதா அந்த எழுத்தை அடிச்சிருங்கன்ன பிறகு அடித்தார்கள். அதனால அரசு போக்குவரத்து முரசு கட்டில் என்று எழுதுவதுதான் மரபு. மயிர்கண் முரசமோடு, மயிர் சீவாது போர்த்தன்னு எழுதுவார் நச்சனார்கினியர். அது அந்த தோலை அப்படியே பெருசாக மயிர் சீவாமல் அதை இழுத்து கட்டி நரம்பு கட்டோடு அமைத்து விடுவார். அப்பதான் அதை அடிக்க அடிக்க இந்த மயிர்கண் அது உதிர்ந்து போயிடும். மயிர்கண் முரசமுடு மாதிரம் மதுர. மாதிரம்னு திசை, 8 திசையும் அதிருமாறு மாதிரம் அனைத்தையும் நோக்குகின்ற கண்ணாள் கம்பர் சொல்லுவார். சீதை வடக்க வருவானோ தெற்க வருவானோ மேற்க வருவானோன்னு ராமனுடைய வரவுக்காக மாதிரம் அனைத்தையும் அளக்கின்ற கண்ணாள்மா. மாதிரம் மதுர சிலை தோழாடவர். சிலைன்னு வில்லு, வில்லை கொண்டிருக்கக்கூடிய ஆடவர்கள். சிறுவேல் தடக்கையர், வேலை கையிலே கொண்டிருக்கக்கூடிய பெரிய கையினை உடையவர்கள். கரைத்தோல் மறவர், கிடுகு என்ற கேடயத்தை கொண்டிருப்பவர்கள். கடுந்தேர் ஊருணர், தேரை செலுத்தக்கூடியவர்கள். வெண்கோட்டு யானையர், தந்தத்தை உடைய யானை படையினை உடையவர்கள். விரைவரி குதிரையர், இதுதான் புறநானூற்றுல சொன்ன. கடுஞ்சனத்த கொள்களிரும் கடல் வரிய களிமாவும் நெடுங்கொடிய நிமிர்தேரும் நெஞ்சு புகன் மறவரும் என 4 மாண்டதாயின் 4 சேனை.
4 தானை. அதுதான் இங்கே வேறு மொழியில வேறு சொற்களை சொல்றார். மண்கண் கெடுத்த இம்மாநில பெருந்துகள் எல்லாம் போட்டு நடந்து வந்தா தரையில இருக்கிற புழுதி எல்லாம் பரவி எல்லா காட்சியும் மறைக்கிறதா. இம்மாநில பெருந்துகள் களங்கொள் யானை கவிழ், அது என்ன ஆச்சு, அந்த பொடியா இருக்கிற அந்த தூள், அங்கங்க யானை கட்டி இருக்கிற மணி, அங்கங்க கொடிகளிலே இருக்கக்கூடிய மணிகளினுடைய நாக்கெல்லாம் போய் அப்படியே உள்ளார பூந்து, மணிக்குள்ளார பூந்து அந்த ஒலியே கேட்காம அடைஞ்சு போச்சு. அதாவது பழைய காலத்துல திருடர்கள்லாம் என்ன செய்வார்களா, மாடு திருட போறவன் கையில களிமண் உருண்டை எடுத்துட்டு போவான். எதுக்குன்னா அந்த மாட்டு கழுத்துல இருக்கிற மணிக்கெல்லாம் அதை வச்சு அடைச்சிருவான். அப்பதான் ஒலி கேட்காது, அமைதியா திருடி கொண்டு வரலாங்கிறதுக்காக. அதை பற்றியெல்லாம் செய்திகள் தமிழ் இலக்கியத்தில் இருக்கின்றன. வெண்கோட்டு யானையர் விரை வரி குதிரையர். வரி குதிரைங்கிறது ஒரு பொருட்பன்மொழி. பரினாலும் குதிரை தான் குதிரை, அதனால ஒரு பொருட்பன்மொழி. மண்கண் கெடுத்த இம்மாநில பெருந்துகள் களங்கொள் யானை கவிழ்மணி நாவும், யானையினுடைய மணி நாக்கையும் விலங்கு கொடி நந்தின் வீங்கி செய்யினாவும், கொடிகளிலே கட்டப்பட்டிருக்கிற சங்கு, அந்த சங்கினுடைய இடைவெளியிலெல்லாம் பூந்து இந்த துகள் போய் பொருந்தி எல்லா இடத்திலையும் ஒலி எழுப்பாதவாறு செய்து விட்டார். விலங்கு கொடி நந்தின் வீங்கி செய்யினாவும் நடுங்கு தொழில் ஒடித்தாங்கு. நடுங்குதல்னு அசைதல், மணி அசையாத, மணி நாக்கு அசையாதவாறு அவை இந்த மண்ணின் துகள் சென்று அந்த இடைவெளியெல்லாம் புகுந்து அடைக்க, ஒடுங்கி உள் செரிய தாரும் தாரும் தாமிடை மயங்க. நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், தார் என்பது ஆடவர்கள் அணியக்கூடிய மாலைக்கு பெயர். பெண்கள் அணிவதற்கு தார் என்று சொல்லுதல் இல்லை, மரபு இல்லை. தாரும் 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 மாலையும் மயங்கி கையற்ற அருமையான ஒரு அடி. அது நினைவில் வைத்துக் கொள்ளும். கோவலனும் கண்ணகியும் முதல் நாள் இரவிலே சந்திக்கின்ற காலத்து இருவரும் காதல் மீ கூற தழுவி கொள்ளுகிறார். இளங்கோவடிகளது அப்படி 2 பேரும் காதலனும் காதலியும் தழுவி கொண்டார்கள்னு அவர் சொல்றதுக்கு உடன்படல. அப்படி சொன்னா கவிதையும் ஆகாது. அத 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்கன்னு எழுதுறதா? அதான் இலக்கியம். நம்முடைய தமிழ்ல சொல்லுவதற்கு மிகச்சிறந்த கவிதை மொழி இல்லையா? அவர் உடனாரு தாரும் மாலையும் மயங்கி கையற்று. அதாவது இவன் அணிந்திருக்கக்கூடிய தாரும் அவள் அணிந்திருக்கக்கூடிய மாலையும் இரண்டும் ஒன்று சேர்ந்தன. தாரும் மாலையும் மயங்கி கையற்று. இப்படி பாடாம வேற வகையா திருத்தக்க தேவர் பாடினார். அவர் காதற் சுவை மிகுதியாக பாட வேண்டும் என்பதற்காக மிகுதியாக காதலனும் காதலியும் அரவணைத்துக் கொள்வதை எல்லாம் மிகுதியாக பாடியதுனால, பாடி முடித்த பிறகு கேட்டார்கள், ஐயா நீங்கள் துறவி என்று இதுகாரம் நினைத்திருந்தோம், இப்படியெல்லாம் பாடி இருக்கிறத பார்த்தா உங்களுடைய துறவின் மீது எங்களுக்கு ஐயம் உண்டாகிறதுன்னு சொன்னாங்களாம். உடனே பழுக்க காய்ச்சிய இரும்பு தூணை கட்டி பிடித்து தன்னுடைய உடம்பின்கண் எந்த விதமான ஊரும் நிகழாமை காட்டி, பார் என்னுடைய தூய துறவின்னு சொன்னார் என்று ஒரு செய்தி நிலவுது. அதனால இளங்கோவடிகள் மாதிரி பாடுதல்ங்கிறது ஒரு பெரிய நாகரிகம். அதனால திருத்தக்க தேவர் புலமையில் குறைந்தவர் இல்லை. அவர் ஒருத்தன் அறைகோல் விட்டான், பதிபக்தி காட்டெழுதி பாட்டெழுதி காட்டல் எழுதி காதர் பாட்டெழுதி காட்டுவதே கடினம் என்று அதவத்தூர் புதுமதியன் கூற. காதர் பாட்டு எழுதுவது கடினம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே மதிமிகுந்தோன் சாதிப்பான் அண்ணான் மாற்றாரின் புத்தகத்தார் பிழைக்க மாட்டான், எழுதுவீரோ நீரொன்றான் இயலும் என்றான். உடனே எழுத முடியுமா ஐயா உன்னாலன்னாரு. எழுத முடியும் என்று சொல்லிதான் 3000க்கு மேற்பட்ட திருவிருத்தங்களிலே அந்த திருத்தக்கதவர் எழுதியிருக்கிறார். அந்த காப்பி ரொம்ப சுவையானது. அதுல சில அருமையான பாக்கள், காதல் அல்லாத பாக்கள் நிறைய இருக்கின்றன. மிகச்சிறந்த இலக்கிய மரபையும் திறனாய்வு செய்திகளை எல்லாம் உள்ளடக்கிய பாடல்கள் இருக்கின்றன. அவற்றை பின்னாடி பார்ப்போம் வாய்ப்பு வருகிற போது. தாரும் தாரும் தாமிடை மயங்க, மாலைகள் ஒன்றாக சேர, தோளும் தலையும் துணிந்து வேறாக. தோளை விட்டு தள்ளுறான், தலையை துணிக்கிறான். சிலைத்தோள் மறவர் உடற்பொறை அடுக்கத்து. அப்படி உடம்பு அடுக்கி இருக்கு. உடற்பொறை, பொறைன்னா குன்று, பொறை பொற்றை குன்று. பொறை என்றால் பாறைகளை எல்லாம் அடுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு குன்று. உடற்பொறை அடுக்கத்து, உடலாகிய பாறைகளை அடுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு குன்றத்து
எரிபிணம் இடறிய. அப்ப அங்கிருந்து இந்த தலை வெட்டப்பட்ட கவந்தம், அதாவது முண்டம்னு சொல்லுவாங்க, தலையில்லாத முண்டம். தலை இல்லைன்னாவே முண்டம் தான் பொருள். அதை தலையில்லாத முண்டம் என்று வழக்கில் சொல்லுவது உண்டு. அது என்னாச்சு, அதை ஆடிட்டு வரும்போது இந்த கீழே கிடக்கிற உடம்பு கால் இடறி பறைக்கட்பை மகள் பாணி காட்ட, பாணி அதாவது அப்ப பேய் உட்கார்ந்து இருக்குங்க, எப்ப பணம் விழும்னு. அது பறை போல பெரிய கண்ணை உடையது இந்த பேய். அந்த பேய் என்ன செய்தது, அது தாளம் போடுது. அதனுடைய தாளத்துக்கு இந்த கவந்தம், அதாவது தலையற்ற உடல் ஆடுகிறது. கொஞ்ச நேரம் ஆடிதான் கீழே விழுவும். எப்பவுமே தலை போன பிறகு உடம்பு ஆடும். அது தொல்காப்பியத்துல புறத்தணையில சொல்றாரு. அதுக்கு பேரு அட்டை ஆடல்னு பேரு. அது ஏன் அட்டை ஆடல்னு பேருன்னு கேட்டா, நீர்ல இருக்கிற அட்டை பூச்சிகள் உயிர் போன பிறகும் கூட அந்த தண்ணீர் அப்படியே கொஞ்சம் ஊர்ந்து போகும். அது போல இந்த வீரர்கள் எல்லாம் தலை இழந்த பிறகும் கூட அந்த உடல் அப்படி கொஞ்சம் தடுமாறி ஆடி கிளம்பும். அதெல்லாம் சொல்றான். இந்த மொழியை என்னன்னு சொல்றது, எதைத்தான் அவன் விட்டு வைத்திருக்கிறான்னு தெரியல. அவ்வளவு பெரும் புலமை. சரி, அதை பிறகு பார்ப்போம். பறைக்கட்பைமகள் பாணிக்கு ஆட, பாணி தாளம், தாளத்திற்கு ஆட பிணம் சுமந்து ஒழுகிய நினம்படு குருதி. பணம்லாம் மிதக்குது, நினம்படு குருதி, ரத்தம் வெள்ளமா போயிட்டு இருக்கு. அதுல பிணம் மிதக்க கணங்குள் பேய்மகள், கணம்னா கூட்டம், கணங்குள் பேய்மகள் கதுப்பு இகுத்தாட, கதுப்புன்னா கூந்தல், கூந்தலை அப்படி தாழ விட்டு அந்த ரத்தம் தோய அதுல ஆட, அடுந்தேர்த்தானை ஆரிய அரசன் கடும்படை மாக்களை கொன்று. அப்படி வீர பொருந்தி அந்த படையானது ஆரிய அரசருடைய மாக்களை கொன்று களம் குவித்து, நெடுந்தேர் கொடுஞ்சியும் கடுங்களிற்று எருத்தம். கொடுஞ்சி என்பது தேரிலே வைக்கப்பட்டிருக்கிற, நிலை நிறுத்தப்பட்டிருக்கின்ற வீரர்கள் பற்றி கொள்ளுகின்ற ஒரு பிடிமானம். தேரினுடைய கொடுஞ்சியும் கடுங்களிற்று எருத்தமும், யானையினுடைய கழுத்தும், எருத்தம்னா கழுத்து. விடும்பரி குதிரையின் வெறினும், வெறின்னா முதுகு, குதிரையினுடைய முதுகும் பாழ்பட எல்லாம் அருந்து விழுகிறன, வெட்டி வீழ்த்துறான் எல்லாத்தையும். எருமை கடும்பரி ஊர்வோன், அமையாறு எருமையின் மேல் வரக்கூடியவனுக்கு நல்ல இறை கிடைத்தது. அந்த எருமைதான் யமனுடைய ஊர்தி. யமனுக்கு இப்ப நிறைய உணவு கிடைத்து விட்டது இந்த போர்க்களத்துல. எருமை கடும்பரி ஊர்வோன் உயிர்த்தகை ஒரு பகல் எல்லையில் உண்ணும் என்பது. ஒரு பகலுக்குள்ளார இவ்வளவு எப்படிப்பா சாப்பிடுறது அப்படின்னு யமன் திகைக்க, ஊர்வோன் உயிர்த்தொகை ஒரு பகல் எல்லையில் உண்ணும் என்பது ஆரிய அரசன் அமர்க்களத்து அறிய. நூழில் ஆட்டிய, நூழில்னா கொன்று குவிக்கிறது, கொன்று குவித்தல் தான் நூழில், நூழில் ஆட்டுதல்னு பேரு. இந்த இடத்துல இன்னும் ஒவ்வொரு சொல்லு, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே பாருங்க. நூழில்ங்கிறத சொல்லுக்கு ஏதாவது வேர் இருக்கான்னு கேட்டாங்க. அதுல அந்த வினாவுக்கு ஒரு விடை சொல்லுவோம். நூல் என்றாலே மென்மையானது, மிக மிக நுண்ணியது என்று பொருள். ஒரு நூலளவு தான் ஐயா அப்படின்னா ரொம்ப மெல்லிய அளவு. அது நூல் என்பது நுண்ணியது என்று பொருள். அது நூல் என்பது சில இடத்துல என்ன ஆகுன்னு கேட்டா, வினையாக வருகிற போது நூறுதல்னு வரும், நூற்றல்னு வரும், நூறுதல்னு வரும். நூறுதல்னு வருகிற போது பொடியாக்குதல்னு பொருள். 100 என்றால் எண்ணிக்கையில மிகுந்தது, அது போல நிறைய ஆக்குதல், பொடியாக்குதல். 100 பொடியாக்குதல். நூறினான் என்றால் பொடியாக்கினான் என்று பொருள். அந்த 100 என்பதிலிருந்து வந்ததுதான் நீரு, திருநீரு அப்படின்னா பொடின்னு பொருள். சாம்பல் பொடி, நெற்றியில பூசிக்கொள்கிற திருநீருக்கு வேறு இங்க இருக்கு, அது நூங்கிறதுல இருந்து வந்தது. அது 100 அழித்தல் பொடியாக்குதல், அதுல இருந்து வந்தது திருநீரு என்று சொல்லப்படும். அது எல்லா சொல்லும் பொருள், எந்த சொல்லுக்கும் பொருள் இல்லாம இல்லை. சரி, தெரியலையேன்னா உடனே தொல்காப்பியர் உணர்ச்சி வாயில் உணர்வோர்களை, அது உணரக்கூடிய ஆற்றல் உடையவர்களுக்கு அது புலனாகும். நல்லா ஆராய்ந்து பாரு, நீ இன்னும் படி என்று சொன்னார். அந்த அளவுக்கு
மிக நுட்பமான ஒரு மொழி. வேற எந்த மொழியிலையும் இப்படி ரூட்டெல்லாம் சொல்ல முடியாது, இப்படி வேறெல்லாம் காட்ட முடியாது. அது நம்முடைய பெருமைக்குரியதுங்கிறதுக்காக சொல்லிக் கொள்ளவில்லை. இந்த மொழியினுடைய இயல்பு. நூழில் ஆட்டிய சூழ்கடல் வேந்தன் காலிலே வீரக்கடலை கட்டியவன். இந்த சூழ்கடல்ங்கிற சொல்லு ரொம்ப இளங்கோடிகளால பல இடங்கள்ல பயன். சூழ்கடல் முன்னா நின்னகர் புகுந்து கொலை களப்பட்ட கோவலன் மனைவி என்று வழக்குரை காதையில பேசணும். சூழ்கடல் வேந்தன் போந்தையொடு தொடுத்த பருவத்தும்பை, போந்தைனா பனை, அந்த பனம்பூவோடு சேர்த்து இந்த தும்பை பூவை சூடியிருக்கிறான். தும்பை பூ எதுக்காக சூடியிருக்கிறான்? தும்பை என்பது அதிர பொறுதலனுடைய அடையாளம். நான் கடுமையான போருக்கு வந்திருக்கிறேன் என்று காட்டுவதற்காக தும்பை பூவை அடையாளமாக தன்னுடைய பனம்பூவோடு சேர்த்து சூடிக்கொள்ளுவான். தும்பை ஓங்கிரும் சென்னி மேம்பட மலைய தன்னுடைய தலையிலே அதனை சூடிக்கொள்ள வாய்வாளாண்மையின் அருமையான சொல் வாய்வாளாண்மைங்கிறது. வாய்வாளாண்மைங்கிறது வாய் பேசாமை, வாயடக்கமா இருக்கிறது. அதாவது சில பேர் ஒரே பிதற்றிக் கொண்டே இருப்பான், பேசிக்கொண்டே இருப்பான். அது மாதிரி இல்லாம வாய் வாழாமை. அதாவது அண்ணல் காந்தியடிகள் உண்ணா நோன்பு இருக்கின்ற போது பேசுவதும் இல்லை, உரையா நோன்பு என்று சொல்வார்கள். அந்த உரையா நோன்புங்கிற சொல்ல முதல்ல திருவிக்கா தான் எழுதினார். அடிகள் வாய் வாழாதிருந்தனர்னு எழுதினார். அதாவது அடிகள் பேசாமல் இருந்தார்கள். அவர் மேல அவருக்கு எல்லையற்ற ஈடுபாடு. திருவிக்காவினுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிக்கணும். ஒரு முழுமையான வாழ்க்கை வரலாறு நீங்க படிக்கணும். ஒரு தமிழ் சான்றோருடைய வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் திருவிக்காவினுடைய வாழ்க்கை வரலாறு படிங்க. என்ன அவர் சொல்லுகிறார், சென்ட்ரல் ஸ்டேஷன்ல காந்தியடிகளை வழி அனுப்புறதுக்காக ஏராளமான கூட்டம் வந்திருக்கு. அதுல இந்த திருவிக்கா ஒரு கடைசியில பின்னால நிக்கிறார். அடிகள் வாழ்கன்னு எல்லாரும் முழங்குறாங்க. அப்பதான் வண்டியில இருந்து இறங்கி இறங்குறார். அப்படி நிமிர்ந்து பார்த்த உடனே தொலைவில் இருக்கக்கூடிய இந்த திருவிக்காவை பார்த்து அவர் அருக கூப்பிட்டு, யூ ஆர் மை டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறார். என்னுடைய இதை நீங்கள் மொழிபெயர்த்தர் அல்லவா? 9 ஆண்டுகளுக்கு முன்னால. என்ன நினைவாற்றல் ஒரு மனிதன்! அதற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை பார்த்த பிறகும் கூட ஏதோ ஒரு கூட்டத்துல தன்னுடைய பேச்சை மொழிபெயர்த்த ஒரு ஆளை, மொட்டத்தல ஆளை, யூ ஆர் மை டிரான்ஸ்லேட்டர் அப்படியே திகைச்சு போறார். அதாவது சான்றோர் தான் சான்றோரை அறிய முடியும். அடிகளுடைய பெருமையெல்லாம் உணர்ந்தவர் திருவிக்கா. திருவிக்காவுடைய இல்லறத்தை படிங்க போதும். அதுவே திருக்குறள், அதுவே இல்லறவியல். அவர் சொல்றார், 6 ஆண்டுகள் என்னுடைய மனைவி கமலத்தோடு நான் வாழ்ந்தேன். அந்த காலம்தான் நான் திருக்குறளை சரியாக உணர்ந்து கொள்வதற்கு அடிப்படை ஆயிற்று. இல்லாவிட்டா திருக்குறளுக்கு நான் எழுதிய உரை சரியா இருந்திருக்கா? பெரிய புராணத்திற்கு அவள் வந்த பிறகு எழுதிய பகுதிக்கு நான் எழுதிய உரை மிக சிறந்த சால்புடையதாக இருந்தது என்று எழுதுகிறார். அப்ப ஒரே ஒரு பாரா அதுல சொல்றாரு, எங்கள் அன்பு வாழ்க்கையிலே முகிழ்த்த அமிழ முறைகள் 2, ஒன்று ஆண் மற்றொன்று பெண். ஆண் பிறந்தவுடன் மறைந்தது. பெண் திலகவதி பிறந்து 6 திங்கள் இருந்து கைகாட்டி கால் காட்டி கண் காட்டி மறைந்தது. செல்வம் பெற்றோம் இழந்தோம், வேறு என்ன செல்வம் பெற்றோம் அப்படின்னு எழுதுறாரு. அதனால உயர்ந்த சான்றாண்மைக்கு இலக்கணமாகி ஒரு வாழ்க்கை அது. அதனால நூடிலாட்டிய சூழ்கடல் வேந்தன் போந்தையதோடு பருவத்தும்பை வாய் வாழாண்மையின், வாய் பேசாமை, மௌனம் என்று, மௌனம் என்பது வடசொல். அதற்கு உரையா நோன்பு என்று சொல்ல வேண்டும், உரையாமை என்று சொல்ல வேண்டும். வாய் வாழாண்மையின், வாய் வாழாது இருத்தல், வாய் வாழாண்மையின் வண்டமணி இகழ்ந்த காய்வியல் தடக்கை கனகனும் விசையனும். கையிலே வேலை கொண்டு வாய் அடக்கம் இல்லாமல் பேசிய இந்த கனகன் விசையன் ஆகிய 2 பேரையும் 52 கடுந்தேராளரோடு 52 பேர் வந்து தாக்குறான். செங்குட்டுவன் தன் சினவலை படுதலும், செங்குட்டுவனை வந்து எதிர்த்த உடனே அவன் தாங்க முடியாம எல்லாரும் என்ன பண்ணானா, இந்த 52 அரசர்களும் கனக விசையன் உட்பட சடையினரும் உடையினர் ஒவ்வொருத்தர் சடைய தூக்கி மாட்டிக்கிட்டான். அதாவது தங்களுடைய உருவத்தை காட்டி கொள்ளாமல் இருப்பதற்காக மாறு இடத்துல ஓடுறான். அங்க சடையினர் உடையினர் சாம்பர் பூச்சினர் விபூதி எடுத்து இந்த திருநீற்றை எடுத்துக்கொண்டு பூசிக்கொண்டுகிறான். எங்க பார்த்தாலும் நாங்க போர் வீரர்கள் இல்லையா, நாங்க இங்க சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லி சடையினர் உடையினர் சாம்பர் பூச்சினர்
பீடிகை பீலி பெருநோன்பாளர் சமணர் போல கையில மயிர்பீலியை வைத்துக் கொண்டு நாங்கள் சமண துறவியர் என்று காட்டி, பாடுபாணியர் நாங்கள் பாடுகின்றவர்கள், பல்லிய தோழினர் பல இசைக்கருவிகளை இசைப்பவர்கள், ஆடுகூத்தர் நடனமாடுகிறவர்கள், கலைஞர்கள், எங்கனும் ஏந்துவாள் ஒழிய வாளை தூக்கி எறிந்துவிட்டு தாம் துறை போகிய விச்சை கோலத்து மாறுவேடம் அணிந்து விடுகின்ற அந்த கோலத்தோடு வேண்டுவயிர் படர்தர எங்கெங்க எல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் ஓடுறான். புறமுதுகிட்டு ஓட கச்சை யானை காவலர் நடுங்க. அப்போது யானை மீது வந்திருந்த காவலர்கள பிறர், இந்த இடத்துல காவலர்னு பிறர், பிற அரசர்களும் இதனை பார்த்து நடுங்க. கோட்டுமா பூட்டி, கோட்டுமான்னா கோடு என்றால் தண்டம், கொம்பு, கொம்பை உடைய யானை, மா விலங்கு, கோட்டுமா யானை, கோட்டுமா பூட்டி பாட்கோலாக வாழை. அப்ப அரசன் என்ன பண்ணா, பூட்டியா எல்லாம் உழுது தள்ளு அப்படின்னா சேரார். எதால உழுவுறது? யானை தான் நமக்கு இங்க எருது. இந்த களத்துக்கு நெல் அடிக்கிறதுக்கு எப்படி எருது பயன்படுமோ அது போல இந்த களத்துக்கு யானை தான். யானையை பூட்டி, நிறைய யானைகளை பூட்டி, சரி எதால உழுவுறது? கையில வாழ் வச்சிருக்கிறீல்ல, அதுதான் ஏற்கால். வாழ் கோலாக, வாழை கோலாக ஏற்காலாக கொண்டு ஆளடி வாங்கி அதறி சிரித்த, அங்கங்க எல்லாத்தையும் உடல்களை எல்லாம் முறுக்கி திரித்து போட்டு வாழையர் உழவர் மரக்களம் வாழ்த்தி, இப்படி ஒரு மரக்களத்தை வாழ்த்தி முடிக்கிறான். சேரன் செங்குட்டுவனுடைய போரை முடிக்கின்ற காலத்துல ஆளாகிய போரை இறக்க விட்டு இனி ஆள்னா அழிந்து போய்விட்டான் எல்லாரும். அந்த மாதிரி போரை முடித்து தொடியுடை நெடுங்கை தூங்க தூக்கி முடியுடை கருந்தலை முந்துரை ஏந்தி கடல் வயிறு கலக்கிய நாட்டும். அப்ப கையில தொடியுடை நெடுங்கை, கையில வளையல் பூண்ட வீரர்கள், பொன் வளையல் பூண்ட வீரர்கள் எல்லாம் அப்படி கையில தூக்கி கொண்டு வருகிறார்கள் பகைவருடைய தலை வெட்டி. முடியுடை கருந்தலை முந்துரை ஏந்தி, முடியோடு கூடிய தலையை வெட்டி கையில ஏந்தி கொண்டு வருவார், நான் தலையை வெட்டி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. பிரதாப மூலியார் சரித்திரம்னு மாயூர வேதநாயகம் உள்ள நாவல் எழுதியிருக்கார். முதல் நாவல் அதுதான் தமிழ் ஊடகத்துல. அதுல எழுதுவாரு, ஏன் தலையை காலை வெட்டிட்டு வந்திருக்கிறிய, ஏன் அப்பான்னு. தலையை வேற ஒருத்த வெட்டிட்டு போயிட்டான். அதாவது அவன் அவ்வளவு கோழையாக இருந்தான் என்பதற்கு வேடிக்கையாக எழுதுவார். முடியுடை கருந்தலை முந்துரை ஏந்தி கடல் வயிறு கலக்கிய ஞாட்பும், ஞாட்புன்னா போர், இந்த சொல்லலாம் இப்ப வழக்கில் இல்லை. நாட்பும் கடல் வயிறு கலக்கிய நாட்பும். அதாவது கண்ணன் அந்த காலத்துல கடல்ல புகுந்து கலக்கணும். எப்ப என்றால் இந்த பார்க்கடல்ல அமிர்தத்தை கடைய வேண்டும் என்பதற்காக திருமாலும் மற்ற தேவர்களும் சிவபெருமானும் எல்லாரும் முயலுகின்ற காலத்துல பார்க்கடலினுடைய அடித்தட்டாக இந்த மத்து கடைவதற்காக அடித்தட்டாக போய் அமைந்தான் கண்ணன் திருமால். அதுதான் பார்க்கடலை கலக்கிய கண்ணனுடைய செயல் போல, இலங்கையில் இருந்த சமர் போல, இலங்கையில ராமன் செய்த போர், ராவணனோடு ராமன் செய்த போர் போல, கடல் வண்ணன் தேரூர் செருவும் கடல் நிறத்தை உடைய கண்ணன் மகாபாரத போரிலே தேரிலே இருந்து செய்த போர் போல 3 போர் சொல்லிட்டார். பார்க்கடலை கடைந்தது, அதற்கு பிறகு ராமாயண போர், பாரத போர், 3ஐயும் பாடி பேரிசை முந்தேர் குறவை முதல்வனை வாழ்த்தி எல்லாரும் தேருக்கு முன்னால இருந்து செங்குட்டுவனை பார்த்து வாழ்த்துகிறார்கள். அதோடு இல்லாம அடுத்தது கள வேள்வி நடக்குது. அது என்ன? பேயாடு பறந்தலை. எல்லாம் இங்க பார்த்தாலும் பேய்கள் இருக்கின்றன. ஆடு பிணம் மிகுதியா இருக்கிற இடத்துல பேய் வந்துடும். புறநானூற்றுல கூட அப்படிதான், ஐயோ எனியான் புலியச்சுவலே அகன்மார்பு எடுக்க வல்லேன். அதாவது பேய் வந்து அந்த பிணங்களை எல்லாம் தழுவ பார்க்கிறது. உடனே இறந்து போன கணவனுடைய உடலை தழுவி கொண்டு அந்த பெண், நான் விடமாட்டேன், பேய்க்கு என்னுடைய கணவனுடைய உடலை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவள் அவனை பேணுகிறாள். அந்த செய்தி எல்லாம் வரும். இவ்வாறு முந்தேர் குறவை முதல்வனை வாழ்த்தி பிந்தேர் குறவை பேயாடு பறந்து தேருக்கும் பின்னால பேய்கள் எல்லாம் ஆட
பரந்தலைன்னா பொட்டல்னு போகும். ஒரு செடி கொடி எதுவும் இல்லாத பொட்டலுக்கு பேர் தான் பரந்தலை. முடித்தலை அடுப்பில் அந்த வெட்ட வெளியில 3 தலையை கொண்டு வந்து அடுப்பு வைத்து அதுக்கு மேல யானையினுடைய தலைய களமாக வைத்து விடத்தலை தாழி தொடித்தோல் துடுப்பில் பெரிய பெரிய நீண்ட கைகளை துடுப்பா வச்சு ரத்தமாகிய உலையில குருதியாகிய உலையில வீரர்களுடைய பற்களாகிய அரிசிய அடைந்து கொண்டு வந்து போட்டு மரப்பை வாதுவன் வாலுவன் வயினறிந்து ஊட்ட. வாலுவன்னா சமைக்கிறவன் மடையன், அவன் இவ்வாறு சமைக்கிறான். பேய்களுக்கு உலகம் அப்படித்தானே இருக்கும், பேய்கள் உலகத்தில் இப்படித்தானே உணவு இருக்கும் என்று சிறப்பும் கடியினும் செங்கூர் கொற்றத்து அறக்களம் செய்தோன் இப்ப மரக்களம் செய்யறான். அறத்தோடு போர் செய்தவன் இப்போது மரக்களம் முடித்து சிறப்பும் கடியினம்னு பேய் கூட்டம் செங்கோல் கொற்றத்து அறக்களம் செய்தோன் பேய்களெல்லாம் கொள்ளுமாறு போரை நிகழ்த்தி முடித்தவன் ஊழி வாழ்க, பேய்கள்லாம் வாழ்த்துமாறு மரக்கள முடித்த வாய்வாள் குட்டுவன். வாய்ன்னா அந்த இடத்துல கூர்மையான பொருள், கூர்மையான வாழை உடையவன். இப்பவும் கோடரிக்கு தீட்டப்பெற்ற கோடரிக்கு பேர் வாய்ச்சி என்று சொல்ல வேண்டும். அதாவது கூர்மையாக தீட்டப்பெற்ற கோடரின்னு பொருள். வாய்வாள் குட்டுவன் வடதிசை மருங்கின் மறைகாத்தோம்புனர் இப்படி சொல்லியிருக்காங்கல்ல. பாருங்க நம்முடைய பண்பாடு எப்படி இருக்குன்னு. அவன் செங்குட்டுவன் போருக்காக புறப்படுகிற போது அங்கிருந்த அந்தணர்கள்லாம் வந்து, ஐயா ஒரே ஒரு விண்ணப்பம் அரசே, வடக்கே போகிற போது அங்க எங்க ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, வேதங்களை ஓதிக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்ப அதை மறக்காம வடதிசை மருங்கின் மறைகாத்து ஒம்புனர், வடக்க இருக்கக்கூடிய மறையை பாதுகாக்கக்கூடியவர்களை எல்லாம் தடவு என்றால் ஓமகுண்டம், ஓமகுண்டத்திலே வேள்வி செய்யக்கூடிய அவர்களை எல்லாம் அவியா தன்பெரு வாழ்க்கை, நெருப்பு அவியாத அந்த வாழ்க்கையை உடைய அவர்களை காற்றூதாளரை போற்றி, அந்த நடந்து வந்து அங்கிருந்து வந்த அந்த தூதவர்களை எல்லாம் போற்றி, கால் தூதாளர்களை போற்றி, காமின் என வில்லவன் கோதை என்ற தளபதியை கூப்பிட்டு அவங்க எல்லாம் பாதுகாத்து வாய்யா அப்படின்னு சொல்லிட்டு படைபல ஏவி பொற்கோட்டு இமயத்து பொறுவரு பத்தினி கற்கால் கொண்டனன் அவ்வாறு சென்று பத்தினிக்கு வட இமயத்து ஒரு கல்லை கொண்டான் என்று கால்கோட்காதைய அவ்வாறு முடிச்சார். இவ்வாறு கால்கோட்காதை முடிந்தது. கல்ல எழுப்பியாச்சு. அதுக்கு பிறகு அடுத்தது வந்து நீர்ப்படைக்காது. இந்த நீர்ப்படைக்காதுன்னா எடுத்த கல்ல நீராட்டணும், அதை தூய்மைப்படுத்தணும். இப்பவும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், வடநாட்டிலிருந்து கல் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றதெல்லாம் கதைன்னு எழுதுனாங்க ஒருத்தர். எல்லாம் சொல்லக்கூடாது, ஆராய்ச்சி இல்லாம எந்த உண்மையும் நம்ம பாட்டுக்கு மனதில் இருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப கும்பகோணத்துல இருக்கிற நாகேஸ்வரன் கோயில்ல ஒரு பிள்ளையார் சிலை இருக்கு. சிவபெருமானுடைய லிங்கத்துக்கு முன்னால இருக்கிற ஒரு பிள்ளையார் சிலை. அது கங்கை விநாயகர்னு பேர். அதுக்கு ராஜேந்திர சோழன் வடநாட்டுக்கு போய் படையெடுத்த போது அங்க கங்கை கரையில இருக்கக்கூடிய கல்லை நீராட்டி கொண்டு வந்து இங்க அத பிள்ளையாரா அடிச்சு இங்க வச்சிருக்கிறான். அதனாலதான் அதுக்கு கங்கை கொண்ட விநாயகர்னு பேரு. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், உள்ள இருக்கக்கூடிய லிங்கம் இருக்க, அதனுடைய நிறம் வேற, அதனுடைய அமைப்பு வேற. இங்க வெளியில இருக்கிற இந்த கல்லு வந்து தமிழ்நாட்டுக்கு உரியதே இல்லை. இந்த பிள்ளையார் சிலை வடிக்கப்பட்டிருக்கிற கல்லு இப்போவும் அது வடநாட்டு கல்லுங்கிறது பார்த்தா தெரியும். அதனால அவ்வாறெல்லாம் அதெல்லாம் உண்மையான நிகழ்ச்சிகள், வரலாற்று நிகழ்ச்சிகள். நாம இன்றைக்கு ரொம்ப எளியவர்களாகவும் எளியவர்களாகவும் போய்விட்டோங்கிறதுக்காக நம்முடைய பாட்டன் பூட்டன்லாம் ரொம்ப திண்ணியவராக இருந்தார்கள் என்பதை மறுக்க முடியாது. அப்ப வடபேருமயத்து வான்தரு சிறப்பில் பெரிய இமயமலை, அந்த இமயமலையும் ஒரு காலத்துல கடலுக்குள்ளாராக இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது, நம்ம சொல்லல. வின்சென்ட் ஸ்மித் சொல்றார். வரலாறு எழுதக்கூடியவர்கள் எல்லாம் இமயமலை வெளியில வந்த காலத்துக்கு பிறகு எழுதுகிறார்கள்.
அதற்கு முன்னால தெற்க மிகப்பெரிய பேரரசுகள்லாம் இருந்திருக்கின்றன. Most of the historians said it as if the south did not exist. பெரிய வரலாற்று ஆசிரியர்களும் தெற்க ஒரு நாடு இருந்ததாகவே அறியாமல் வரலாறு எழுதுகிறார்கள். அப்படி தமிழ்நாட்டினுடைய பெருமையை எழுதணும். அந்த தமிழ்நாட்டு வரலாறு எழுதப்படாததாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. அதை எந்த காலத்துல யார் முயற்சி மேற்கொள்ள போகிறார்களோ தெரியல. பல வரலாறுகள் எல்லாம் சிதைந்து மறைந்து போய்விட்டான. அவற்றை எல்லாம் மீட்டுரு செய்யணும். அதெல்லாம் ரெடீம் பண்ணணும். மீட்டுரு செய்து கொண்டு வந்து எழுதணும். எதிர்கால தமிழ் சமுதாயம் அதை செய்யணும். வடவேறுமயத்து வாந்தரு சிறப்பின் கடவுட்பத்தினை கற்கால் கொண்டவின். கடவுட்பத்தினா பாருங்க, ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிலப்பதிகாரம் சமண சமயத்தை பேசுகின்ற காப்பியம் என்று எழுதுவது பிழை. மணிமேகலை பௌத்த சமய காப்பியம் என்று சொல்வது சரி. சீவக சிந்தாமணி சமண சமய காப்பியமாக விளங்குகிறது என்பதும் சரி. ஆனால் சிலப்பதிகாரம் பத்தினி சமயம் என்ற ஒன்றை புதிதாக உருவாக்கி இருக்கு. இது பெண் தான் இங்கு நாயகி. இங்கு கோவலன் நாயகன் என்று சொல்வதற்கு இல்ல, பெண் தான் இங்கு பிரதானமாக முதன்மையாக இருப்பவள் கண்ணகி தான். கண்ணகி சமயம் இது, பெண் சமயம், பத்தினி சமயம், கற்பு சமயம். கற்பு தான் இதனுடைய கொள்கை என்று கடவுட்பத்தினை கற்கால் கொண்டபின் சினவேல் முன்பில் செருவென் கோலத்து. இன்னும் சிவன் தனியில செங்குட்டுவனுக்கு கனக விசேதம் கதிர்முடி ஏற்றி கனக விசையனுடைய தலையில கல்ல தூக்கி வச்சு செரிகடல் வேந்தன் தென்தமிழாற்றல். இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. அவன் படித்தான், அதற்காக போர் செய்தான், வெற்றி கொண்ட பிறகு இதெல்லாம் செய்யக்கூடிய வினைகள் தான். இந்த விழாவிற்கு எந்தெந்த நாட்டு அரசர்கள்லாம் வந்து கலந்து கொண்டார்கள். இலங்கையிலிருந்து வருகிறான் கயவா, கடல் சூழ் இலங்கை கயவாக வந்து கலந்து கொண்டான். மாளுவ வேந்தன் வந்து கலந்து கொண்டான். இப்படி பல நாட்டு அரசர்கள் எல்லாம் வந்து கண்ணகியினுடைய விழாவிலே கலந்து கொண்டார்கள். கனக விசேயர்கள் வந்தார்கள். கதிர்முடி ஏற்றி செரிகடல் வேந்தன் தென்தமிழாற்றல் அறியாது மலைந்த ஆரிய மன்னர். தமிழ்நாட்டு மன்னர்களுடைய ஆற்றலை அறியாமல் பேசிய அவர்களை, இது 2வது படையெடுப்பு என்று நான் முன்பே சொல்லி இருக்கிறேன். முதல் படையெடுப்பு செங்குட்டுவன் தன்னுடைய தாயை கங்கையிலே நீராட்டுவதற்காக அழைத்து சென்றது. அப்போதும் போர் செய்து வெற்றி கொண்டான். அப்பதான் கனகவசியர் சொன்னார்கள், அவன் வந்து போன பிறகு நாங்க இல்லாம போயிட்டோம்னா, அதுக்காக தான் இப்ப போய் அவர்களை வெற்றி கொண்டாங்க. அறியாது மலைந்த ஆரிய மன்னரை செயிர்தொழில், செயிர்னா கொல்லுதல், கொலைத்தொழில் வந்த முதியோன் செய்தொழில் உயிர்த்தொகை உண்டு 9 இரட்டியன். இந்த இடத்துல ஒரு குறிப்பு சொல்லுகிறார், அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த போர் எப்போது நடந்த? 18 நாழிகை நடந்தது. 18 நாழிகை தான் நடந்தது. அதனால ஏறத்தாழ 9 மணி நேரத்துல இந்த போர் முடித்து போச்சு. அதுதான் சொல்லுகிறார். தேவாசுர போராட்டம் எவ்வளவு காலம் நடந்தது? 18 ஆண்டுகள் நடந்தது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர் 18 ஆண்டு காலம். ராவண போர் எத்தனை காலம் நடந்தது? 18 மாதம். பாண்டவர் துரியோதனர் போர் எவ்வளவு நாள் நடந்தது? 18 நாள். செங்குட்டுவனுடைய போர் 18 நாழி. அவ்வளவுதான். அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. இவ்வாறு யாண்டும் மதியும் நாளும் கடிகையும் ஈண்டு நீர் ஞாலம் கூட்டி எண்கொள உலகம் கொள்ளுமாறு யாண்டும் மதியும் நாளும் கடிகையும். அதாவது ஆண்டு கணக்கில் நடந்தது தேவாசுர போராட்டம், மாத கணக்கில் நடந்தது ராமராவண யுத்தம், அடுத்தது நாட்கணக்கில் நடந்தது 18 நாள் நடந்தது பாண்டவர் கௌரவர் போர். கடிகை என்பது நாழி, அதாவது 9 மணி அளவுல நடந்தது. ஈண்டு நீர் ஞாலம் கூட்டி எண்கொள, அதே எண்கொள வருவெருந்தானையும் மரக்களமருங்கின் ஒருவகளில்லை உயிர்த்தொகை உண்டு செங்குட்டு வந்தன் சினவேல் தானையோட கங்கை பேரியாற்று கரையாக புகுந்து எல்லாம் முடிச்சிட்டு கங்கை கரைக்கு வந்தாச்சு நீராடுவதற்கு. பார்ப்படு மரபுன்னா எல்லாரும் வணங்குமாறு என்று ஒரு பால் என்று இல்லாமல் எல்லா பாலும் பொருந்த, எல்லா பக்கமும் எல்லா பக்கத்தாரும் எல்லா சமயத்தாரும் ஏற்கின்ற பத்தினி சமயம். பௌத்தர், சமணர், சைவர் என்று வைணவர் என்று எல்லா சமயத்தாரும் பார்ப்படு மரபின் பத்தினி கடவுளை, எல்லா சமயத்தாரும் ஏற்கக்கூடிய பத்தினி கடவுளை
102 மாக்களின் நீர்ப்படை செய்து, அதாவது நூல் வல்ல அறிஞர்களை கொண்டு அதை நீராட்டி மண்பெருங்கோயிலும் மணிமண்டபங்களும். உடனே அதை கொண்டு வந்து கங்கை கரையில இந்த கல்லை கொண்டு வந்த உடனே ஆரிய மன்னர்கள்லாம் பார்த்தார்கள், இதற்கு நாமும் சிறப்பு செய்யலாமே என்று சொல்லி இங்கேயே நாம வழிபடலாமே என்று கருதி மண்பெருங்கோயிலும் அங்கே பெரிய மாளிகையை போல அமைத்து மணிமண்டபங்கள், பொன்புனை அரங்கம், புனை பூம்பந்தர், நல்ல சோலைகள் எல்லாம் அமைத்து உரிமை பள்ளியும் விரிபூஞ்சோலையும். உரிமை பள்ளி என்றால் பெரியவர்கள் தங்குதற்கான இடம். விரிபூஞ்சோலையும் திருமலர் பொய்கையும் வரிமான் அரங்கமும் மிகச்சிறந்த கூத்து அரங்கங்களும் கொண்டு பேரிசை மன்னருக்கு ஏற்பன பெறவும் அரசர்கள் எல்லாம் வந்து இருப்பதற்கு ஏற்ற எல்லாத்தையும் செய்து ஆரிய மன்னர் அழகுற அமைத்தார். கங்கை கரையில இந்த கல்லுக்கு ஒரு வரவேற்பு நடந்தது. தெளிநீர் கங்கை தென்கரையாங்கன், தெற்கு கரையில இதெல்லாம் நடத்தி வெள்ளிடை பாடி வேந்தன் கொண்டு உடனே அங்கே இருந்து வேந்தன் அவற்றை எல்லாம் பார்த்து கழித்து அவனுடைய சினம் இப்பதான் தணிந்தது. நீனில மன்னர் நெஞ்சு புகழ் அடித்து. நெஞ்சு புகழ்னா அதாவது உண்மையில தமிழ் பொருள் சொல்லணும்னா திமிர்னு பொருள். அரசர்களுடைய திமிரை செருக்கை அழித்து, உள்ள தருக்கை அழித்து வானவ மகளிர் வதுவை சூட்டா இருந்தோம். இந்த போர்ல நம்முடைய தமிழ்நாட்டு வேந்தர்கள் வீரர்களும் இறந்து போயிருக்கிறார். போர் என்றா இரவாமல் இருத்தல் இல்லை. அதனால வானவ மகளிரின் மதுவை சூட்ட இருந்தோம் வீரச்சாவு. அதனால அவங்க எல்லாம் வான உலகத்துக்கு போகிற போது வான உலகத்தில் இருக்கிற மகளிர்கள் மாலை சூடி அவர்களை வரவேற்றார். அப்படிப்பட்ட போர். நாழ்விலை கிளையுள் நல்லமர அழுவத்து. நாழ்விலை கிளையுள் நல்லமர அழுவத்து. ஒவ்வொரு நாளும் உலையா நெஞ்சம் ஊர்ந்தவர் உழைக்கி தலையும் தோளும் விலை பெற கிடந்தோர். தலை தோளெல்லாம் துண்டு துண்டாட இந்த போரிலே கிடந்தவர்கள். உலையா வெஞ்சம், கொஞ்சம் கூட மாறுபடாத போர். அதுல வாழ்வினை முடித்து மரத்தோடு முடிந்தோர். வாழால போர் செய்து மரம் குன்றாமல் இந்த போர்க்களத்திலே மடிந்தோர். அவர்களுக்கு என்ன ஆச்சு? குடிகண் பேய்மகள் குறவையில் தொடுத்து. குடியாக கண் அமைந்திருக்கின்ற பேய்களுக்கு 2 செய்தி சொல்லியிருக்காரு. பேய்க்கு பெரிய பறை மாதிரி கண்ணு வட்டமா பெருசா இருக்குமா, அப்புறம் அது குழிக்குள்ளார இருக்குமா. குடிகண் பேய்மகள் இதெல்லாம் பார்த்து இந்த செங்குட்டுவனுடைய வீரர்கள் மடிந்ததனை பார்த்து அவர்களுக்காக வாழ்த்து குறவை பாடுகின்றன இந்த பேய்கள். வழிமருங்கேத்த வாழோடு மடிந்தோர் கிளைகள் தம்மோடு கிளர் மூணாகத்து. அப்ப இந்த இடத்துல ஒரு சிறப்பான ஒரு செய்தி. எல்லாம் மடிந்தவர்களுடைய சுற்றத்தார் எல்லாம் பார்த்தாங்க, அவங்க எல்லாம் வந்தாங்க. அப்ப வந்து எங்களுடைய உறவினர்கள் இந்த போர்ல இறந்துட்டாங்களா, அவர்கள் நோன்பு செய்தவர்கள் தான், மிகப்பெரிய வீரச்சாவு, இதற்காக நாங்களும் பெருமைப்படுகிறோம். கிளைகள் தம்மோடு கிளர் ஆகத்து. அந்த மார்பில வளையோர் மடிய அந்த இறந்துபட்ட அந்த வீரர்களை தழுவி அவர்களுடைய மகளிர் அங்கே உயிரை விடுறாங்க. வளையோர் மடிய, வளையோர் உடன் மடிய, மடிந்தோர் மைந்தர், அவர்களுடைய எஞ்சி இருக்கக்கூடிய வீரர்கள் என்ன செய்தாங்க? மலைத்து தலை வந்தோர் வாழோடு மடிய, வாட்போர் செய்து அவர்கள் வீரர்கள் மடித்தார். தலைத்தார் வாகை தம்முடிக்கு அணிந்தோர். கடைசியில வாழ்கின்ற நிலையில வாகைப்பூ சூடிக்கொண்டு வெற்றியோடு இருக்கக்கூடியவர்கள், இறந்தவர்கள் போக எஞ்சியவர்கள் வெற்றியோடு வாகைப்பூ சூடிக்கொள்ள, திண்டேர் குடிஞ்சியோடு தேரோர் வீழ, தேரை ஓட்டி கொண்டு போனவர்கள் கூட வீழ்ந்து விட்டார், இறந்து விட்டார். புந்தோய் குருதியில் பொலிந்த மைந்தர். குருதியினாலே, மைந்து என்றால் வலிமை உடைய, வலிமைன்னு பொருள். மைந்தர் என்றால் வலிமை உடையவர். மாற்றரும் சிறப்பின் மணிமுடி கருந்தலை கூற்றுக்கண்ணோட, கூற்றுவனே இறங்குகிறான். கண்ணோட என்றால் இறங்க என்று பொருள். இந்த போரை பார்த்து பார்த்து யமனே இறக்கப்படுறான். இவ்வளவு பேரை கொல்லுவதா, கொன்று குவிப்பதா, நூலில் ஆட்டுவதா என்று புந்தோய் குருதியில் பொலிந்த மைந்தர் மாற்றரும் சிறப்பின் மணி முடி கருந்தலை நிறம் சிதை கவசமோடு. கையில் இருக்கிற கவசம்லாம் நிறம் சிதைந்து போச்சு. கவசம் கேடை,
நிறப்பூன் கூர்ந்து புறம்பெற வந்த போர்வாள் மறவர், பகைவர் புறங்காட்ட ஆற்றல் செய்த போர்வாள் மறவர் வருகதாம் என்று. இப்படி போரிலே வீழ்ந்தவர் போக எஞ்சிய பெருவீரர்கள் எல்லாம் வருக என்று கூப்பிட்டான் சேர செங்குட்டுவன். கூப்பிட்டு வாகை பொலந்தோடு பெருநாளமயம் பிறக்கிட கொடுத்து அவர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்யறான். வாகை பொலந்தோடு கொடுக்கிறான், வெற்றிக்குரிய மாலையை அணிவிக்கிறான். அது பெருநாளமயம் பிறக்கிட கொடுத்து தோடார் போந்தை வருகதாமென வாகை பொலந்தோடு பெருநாளமயம் பிறக்கிடன்னு என்ன அப்படின்னா, கொடுக்கிறான், சிறப்பு செய்கிறான் வீரர்களுக்கு. ஒரு நாள் போதல, பெருநாள் அமையம் பிறக்கிட, ஒரு நாள் போதாதவாறு பொழுது போய்கொண்டே இருக்கிறது. அவ்வளவு வீரர்கள், ஆயிரக்கணக்கான வீரர்களை அழைத்துக் கொண்டு போயிருந்தான் செங்குட்டுவன். அவ்வளவு இறந்தோர் போக எஞ்சியோர் எல்லாருக்கும் சிறப்பு செய்து தும்பையோடு முடித்து, தும்பை போர், அதுதான் அதிர பொருதல் தும்பைன்னு சொன்னேன். தும்பையோடு முடித்து பாடுதுறை முற்றிய கொற்றவேந்தன். இந்த இடத்துல இது அப்படியே இந்த பகுதியை எடுத்துக்கொண்டு செயங்கொண்டார் கலிங்கத்து பரணியில பாடுறாரு. அந்த பகுதியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இது யாரும் கேட்ட அனைவருக்கும் என் நன்றி, வணக்கம்.